ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இது இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வறுத்து முதல்ல ஆற வச்சுட்டேன். அதே கடாயில் அதுக்கு சைடிஷாக தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டேக் பண்ணுறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டைமில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதை வறுத்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தயிர் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சாச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கொடுத்து விட்டுருந்தேன். வீட்டில் பண்ண கேக் இருந்தது, ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு பண்ணியிருந்தேன். இதுக்கு உருளைக்கிழங்கு அண்ட் முட்டை சேர்த்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் இன்றைக்கி என்னடா சமைக்கிறதுன்னு யோசிப்போம் இல்லையா, அன்னைக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். வீட்டில் முட்டை உருளைக்கிழங்கு ரெண்டுமே எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஒரு சில பொருள் வதக்கி குக்கரில் விசில் போட்டுட்டு வேக வச்ச முட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.